الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி சபையில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு அளித்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் முதல் பாடம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு அல் குர்ஆன், அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூறாவாகிய சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. எல்லா வழிகளிலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அகீதாவை சரிபடுத்துவதற்காக, இபாதத்தை சரிபடுத்துவதற்காக, அஹ்லாக்கை சரிபடுத்துவதற்காக, முஆமலாத்தை சரிபடுத்துவதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது முதல் மரணிப்பது வரை அவனை எந்த எந்த வழிகளிலெல்லாம் சரிபடுத்த வேண்டுமோ அந்த எல்லா வழிகளையும் சரிபடுத்துவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான் அல் குர்ஆன். 18வது சூரா சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் சூரத்துல் மக்கிய்யா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் கஹஃபுடைய 40 ஆயத்துக்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் மக்காவில் இறக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின்படி சூரத்துல் கஹஃப் 110 வசனங்களை தன்னிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறது. 110 வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் எங்கே இறக்கப்பட்டது? மக்காவில். அதுவும் ஆரம்ப காலத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் எந்த எந்த துறைகளிலெல்லாம் செயல்பட வேண்டுமோ அந்த எல்லா துறைகளிலும் வழிகாட்டுவதற்கு அல்லாஹுடைய பேச்சு எமக்கு இந்த சூரத்துல் கஹ்ஃபின் மூலமாக எமக்கு வழிகாட்டுகிறது. சூரத்துல் கஹ்ஃப் குறிப்பாக அதிகமான வரலாறுகளை, நிகழ்வுகளை உள்ளடக்கி இருப்பது. இந்த நிகழ்வுகள் சூரத்துல் கஹ்ஃபுடைய சூறாவில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அகீதாவை சரிபடுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் எமக்கு வழிகாட்டுகிறான். குர்ஆனுடைய ஆரம்பம் முதல் குர்ஆனுடைய இறுதி வரை இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை, அகீதாவை சீர்படுத்துவதற்காகத்தான் குர்ஆன் பேசுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வரலாறுகள் ஒவ்வொன்றும் ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை, ஒரு முஸ்லிமுடைய அகீதாவை சரிபடுத்திக் கொண்டே வரும். இன்ஷா அல்லாஹ் அதை எம்முடைய விளக்க உரை வகுப்பில் நாம் பார்ப்போம். சூரத்துல் கஹ்ஃப் குறிப்பாக 4 நிகழ்வுகளை, 4 வரலாறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. முதல் நிகழ்வு அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகளுடைய நிகழ்வு. வாலிபர்களாக ஒரு சமூகத்தில் வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய ஊரை விட்டு ஒரு குகையில் தஞ்சமடைந்த வாலிபர்களை பற்றி பேசக்கூடிய முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு 2 தோழர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய 2 தோட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கும் இன்னொரு தோழருக்கும் நடக்கக்கூடிய
ஒரு சிறிய பிரச்சனைகளை பற்றிய நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய சிறந்த அடியார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருடைய நிகழ்வு. நான்காவது நிகழ்வு துல்கர்னைன் என்ற ஒரு அரசனுடைய நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுகளும் ஒரு முஸ்லிமுடைய அக்கீதாவில் ஏற்படக்கூடிய குறைவை நீக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக எமக்கு பாடமாக படிப்பினையாக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். முதல் நிகழ்வு அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளுடைய நிகழ்வு. ஒரு முஸ்லிமுடைய தீனில் ஏற்படக்கூடிய, ஒரு முஸ்லிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து, அந்த அக்கீதாவுடைய சரிவில் இருந்து அவன் எப்படி மீள்வது என்பதை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தை, 2 தோட்டத்துடைய தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு செல்வத்தில் ஒரு முஸ்லிமுடைய அக்கீதாவில் ஏற்படக்கூடிய சரிவை நீக்குவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய நிகழ்வு. ஒரு மனிதனுடைய இல்மில் ஏதாவது அக்கீதாவுடைய அடிப்படையில் சரிவு ஏற்பட்டால் அந்த இல்மில் ஏற்படக்கூடிய அக்கீதாவுடைய சரிவை எப்படி மீட்டெடுப்பது என்பதை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு. நான்காவது நிகழ்வு துல்கர்னைன், ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்புகள் பலம் கொடுக்கப்பட்டால் அந்த பலத்தை அக்கீதாவில் சரிவு இல்லாமல் அவன் எப்படி கடைபிடிப்பது என்பதை எமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுகளும் குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய எல்லா துறைகளிலும் ஏற்படக்கூடிய கொள்கை சரிவை மீட்டெடுப்பதற்காக எமக்கு பாடமாக படிப்பினையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகள் என்ன? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் 5011வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹஃப், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக் கொண்டிருந்தார். அவருடைய பெயர் இன்னும் சில ரிவாயத்துகளிலே தெளிவாக வருகிறது, உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் கஹ்ஃபை தங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார். வ இலா ஜானிபிஹி ஹிசானுன் மர்பூத்துன் பிஷதனைன், அவருக்கு அருகில் அவருடைய குதிரை 2 கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. ஃபதகஷதுஹு ஸஹாபத்துன், அவர் குர்ஆனை சூரத்துல் கஹ்ஃபை ஓத அந்த குதிரையை நோக்கி ஒரு மேகம் இறங்கி வந்து கொண்டிருந்தது. فجعلت تدنو وتدنو وجعل فرسه ينفر, அந்த மேகம் இறங்க இவர் குர்ஆனை ஓத மேகம் இறங்க அந்த குதிரை பதறிக் கொண்டிருந்தது, திமிரு கொண்டது, அது விரண்டோடியது. فلما أصبح, காலை விடிந்தவுடன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது நினைவு காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன், அது குர்ஆனை ஓதும் பொழுது